வணக்க மக்களே, நான் உங்கள் மதுரை தமிழ் மகள். 63 நாயன்மார்களில் ஒருவரான சண்டிகேஸ்வரரை பற்றிய ஒரு விரிவான காணொளி தான் இது. இவர் சோழ நாட்டில் பிறந்து வளர்ந்துட்டுருக்க சமயத்தில் ஒரு மாட்டோட உரிமையாளர்கிட்ட போய், நான் அந்த மாடை நல்லா பார்த்துக்கிறேன், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அதனால் அந்த மாட்டோட உரிமையாளரும் அந்த மாடை கொடுத்துருவார். அந்த மாடுலேருந்து தினமும் பால் கறந்து அதில் கொஞ்சம் பாலை மாட்டோட உரிமையாளர்கிட்டையும் கொஞ்சம் பாலை மட்டும் எடுத்து அவர் மண்ணால் சிவலிங்கம் செஞ்சு வச்சுருப்பார். அதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருப்பார். ஆனால் இதை பார்த்த மாட்டோட உரிமையாளர் சண்டிகேஸ்வரரோட அப்பாட்ட போய், இந்த மாதிரி தினமும் உங்கள் பையன் பாலை வீணாக்குறான் அபிஷேகம் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லுவார். இதனால் சண்டிகேஸ்வரரோட அப்பாவுக்கு கோவம் சண்டிகேஸ்வரரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவார். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்காண்டி எடுத்து வச்சிருக்க பாலையும் தன்னோட காலால் எட்டி உதச்சிருவார். இதனால் சண்டிகேஸ்வரருக்கு அளவு கடந்த கோவம் கீழே கடந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து அவங்க அப்பாவை அடிக்க போவார். ஆனால் அது எம்பெருமான் கையில் இருக்க மழு அப்படின்ற ஆயுதமாக மாறி அவர் அப்பாவோட காலில் ரொம்ப காயத்தை ஏற்படுத்திடும். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதில் அபிஷேகத்தை பண்ணி முடிச்சிருவார். இதை பார்த்த சிவபெருமான் மனம் இறங்கி இவரோட பக்தியை பாராட்டி அவர் கண்ணு முன்னாடி தோன்றுவார். இது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு பெரிய சிவாலயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் சண்டிகேஸ்வரருக்கு அவரோட சிவத்தொண்டை பாராட்டி மாலை போடுற மாதிரி ஒரு புடைப்பு சிற்பம் ரொம்ப அழகாக காணப்படுது. அதனால தான் இன்னும் சண்டிகேஸ்வரர் எல்லா சிவாலயங்கள்லையும் மழு அப்படின்ற சிவபெருமானோட ஆயுதத்தை தன்னோட கரங்களில் வச்சு உட்காந்துருப்பார். பல பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, சண்டிகேஸ்வரர் முன்னாடி கை தட்டுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு. சண்டிகேஸ்வரர் எல்லா சிவாலயங்கள்லேயும் பெரும்பாலும் தியான நிலையில் இருப்பார். அதனால் கை தட்டும் போது அவரோட தியானம் கலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால கை தட்டுறது கெட்டது அப்படின்ற ஒரு வழக்கமும் இருக்குது. கை தட்டுறது நல்லது எதுக்குன்னு சொல்லுவாங்கன்னா, பொதுவாகவே சிவாலயங்கள்லேருந்து எந்த ஒரு பொருளையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, சிவன் சொத்து கொலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சண்டிகேஸ்வரர் முன்னாடி போய் நின்று கை தட்டி, நான் இந்த மாதிரி இந்த கோயிலேருந்து வேறு எந்த பொருளையும் எடுத்துகிட்டு போகல அப்படின்றத சொல்கிறதுக்காண்டியும் கை தட்டுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் எதுக்கு கை தட்டுறோம் அப்படின்னே தெரியாமல் சண்டிகேஸ்வரருக்கு முன்னாடி போனாலே கை தட்டணும், அது ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் மாதிரி அப்படின்றவங்களும் இருக்காங்க. அதை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டிகேஸ்வரரை சுற்றி வரக்கூடாது. ஏன் தெரியுமா? சண்டிகேஸ்வரரை சுற்றி வந்தால் அவரோட தியானம் கலைஞ்சிரும் அப்படின்றதுனால சண்டிகேஸ்வரரை சுற்றி வர மாட்டாங்க. இதனால் பெரும்பாலான சிவாலயங்களில் சண்டிகேஸ்வரருக்கு ஒரு வழி தான் இருக்கும். அந்த வழியில் போயிட்டு அந்த வழியாகவே திரும்பி வந்துடுற மாதிரியும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதில் சில சிவாலயங்களில் நீங்கள் 2 சண்டிகேஸ்வரரை பார்க்க முடியும். அது எதுக்கு அவர் 2ஆக இருக்கார் அப்படின்னா, மூலவ சிவபெருமானுக்கு ஒரு சண்டிகேஸ்வரரும், சுற்றி வர பகுதிகளில் லிங்கங்கள் இருந்தால் அவருக்கு ஒரு சண்டிகேஸ்வரரும், ஆக மொத்தம் 2 சண்டிகேஸ்வரர் அந்த கோயிலில் இருப்பாங்க. இந்த மாதிரி சண்டிகேஸ்வரரை பற்றி அறியாத தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் மறக்காமல் கருத்து பெட்டியில் குறிப்பிட்டு விட்டு செல்லவும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான தகவலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை தமிழ் மகள்.